இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, நீ எழுந்துட்டியா லக்ஷ்மி? இப்ப இப்ப எப்படி நீ ஃபீல் பண்ற? இப்ப பெட்டரா இருக்கா? நேத்து என்னாச்சு? நேத்து ஏன் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? நேத்து என்ன ஆச்சு? நேத்து ஹோட்டல்ல நெருப்பு பிடிச்சிருச்சு. நான் உன்கிட்ட அத பத்தி பேசல ரிஷி. நேத்து நீ இங்க வந்தல, அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டேன். லக்ஷ்மி, உனக்கு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப கேட்க? ஏன்னா நான் திரும்பவும் கேட்கணும். இங்க பாரு, அது என்னால திரும்ப சொல்ல முடியும். ஏன்? அப்ப எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டுதான் சொன்னியா? அப்ப நீ மனசுல இருந்து சொல்லவே இல்ல. உணர்ச்சி வசப்பட்டு தானே நீ அதெல்லாம் சொன்ன. ஆவேசத்துலதான் அதெல்லாம் பேசினியா? ஆவேசம் 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 கிவேசெல்லாம் எதுவும் இல்ல, மனசுல இருந்தா சொன்னேன். நான் உணர்ச்சி வசப்பட்டுலாம் எதுவும் சொல்ல லக்ஷ்மி. நான் சொன்ன எல்லாத்தையும் மனசாரதான் சொன்னேன். ஐ லவ் யூ லக்ஷ்மி. நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஃபார் எவர். நான் கண்டது கனவா? அதுலதான் அவ காதல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. ஆனா இப்ப நிஜத்திலையும் இவ ஏத்துப்பாளா? திரும்ப இந்த மாதிரி ஏதாவது சொன்னா நான் உன்னை அடிச்சிருவேன் ரிஷி. வாட்? நான் சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. நீ இப்ப என்கிட்ட ஒண்ணு சொன்னல, இது முதலும் கடைசியுமா இருக்கணும் ரிஷி. இதுக்கப்புறம் நீ இதை திரும்ப சொல்லவே கூடாது. சொல்றதுன்னா நீ யோசிக்கவும் கூடாது, புரியுதா? இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே சொல்லாத. திரும்பவும் கனவு கண்டனா? எனக்கு என்ன நடக்குது? இவ்வளவு பயங்கரமான கனவு. ஐ ஜஸ்ட் ஹோப் லக்ஷ்மி நான் சொன்னதை கேட்டு இப்படி ரியாக்ட் பண்ணவே கூடாது. ஒருவேளை நான் தப்பு பண்றேன்னா இந்த விஷயத்தை லக்ஷ்மி கிட்ட சொல்லக்கூடாதா? ஐ ஜஸ்ட் ஹோப் லக்ஷ்மி இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது. பட் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவ ரியாக்ட் பண்ணணும்னா பண்ணட்டும். அவ அடிக்கணும்னா என்ன அடிக்கட்டும். கோவப்படணும்னாலும் படட்டும். அவ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன். ஆனா நாங்க ரெண்டு பேரும் பிரியவே கூடாது. அது லக்ஷ்மி என்னை விட்டு போகாம இருந்தாலே போதும். என்ன ஆனாலும் சரி. நான் ஏன் இப்படி பண்ண? எவ்வளவு பெரிய ஸ்டூபிட், எவ்வளவு பெரிய இடியட்டா இருக்க. மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸை எதுக்கு லக்ஷ்மி கிட்ட சொல்லணும்? ஒருவேளை நீ காதலிக்கிறனா அதை மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே. எதுக்காக லக்ஷ்மி கிட்ட சொல்லணும்? என்ன ஆகும்னே தெரியல. லக்ஷ்மி என்ன ஒரேடியா அவ லைஃபை விட்டு வெளியே அனுப்பிடக்கூடாது. நாளைக்கு மார்னிங் என்ன ஆகும்னு தெரியல. லக்ஷ்மி எந்திரிச்சதும் என் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு எல்லாம் தெரிஞ்சிடும். இருக்கிற உறவு இருக்குமா இல்ல அதுவும் போயிடுமான்னு தெரியல. இல்ல இப்படி எதுவும் நடக்கக்கூடாது. என்னால லக்ஷ்மி என்னை விட்டு தள்ளி போறத பார்க்க முடியாது. இவ என் கூட தான் இருப்பா.